டிஸ்டர்ப் மீ லாட். ஏன்னா எப்பவுமே வந்துட்டு வில் பி லிசனிங் டு சர்டைன் திங்ஸ். அவர் என்ன சொல்றாரு, பெரியவங்க என்ன சொல்றாங்க, பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, பாஸ்டர் என்ன சொல்றாரு, மெசேஜ்ல என்ன சொல்றாங்க, இல்ல நம்மளுக்கு மேல இருக்கிறவங்க மேனேஜர்ஸோ இல்ல ஒர்க் பிளேஸ்லயோ இல்ல நம்மளோட ப்ரொஃபசர்ஸோ, ஸோ வாட் ஆர் தே சேயிங், அதை நம்ம லிசன் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லயே தான் நம்ம இருக்கோம். பட் ஆபகுக்கு இங்க தெளிவா சொல்றாரு, இஸ் நாட் கோயிங் டு லிசன் வாட் காட் இஸ் கோயிங் டு சே, இஸ் லுக்கிங் ஃபார் வாட் காட் இஸ் கோயிங் டு ஷோ. அது வந்துட்டு இட்ஸ் சம்திங் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் தான் நான் சொல்லணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் பாக்குறதுனால தான் we are getting to know everything அப்படிதான் சொல்லணும். இப்போ ஏன் நான் வந்துட்டு இங்க ஒரு ஸ்பீடோ மீட்டர் போட்டுட்டு ஒரு பர்சன் வாக்கிங் அலோன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கம்பேர் திஸ் லைஃப் அஸ் அ ரேசிங், இல்ல ஒரு டிரைவிங் மாதிரி தான். இப்போ ஒரு சிம்பிளா ஒரு கார் ஓட்டணும் அப்படின்னு சொன்னோம்னா என்னெல்லாம் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, லிசன்ன்ற கண்டிஷன்ல எடுத்துட்டு வந்தோம்னா பின்னாடி யாருன்னா ஹார்ன் அடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அவ்வளவுதான். அது ஒண்ணு மட்டும்தான் we are going to listen. மத்தபடி we are going to look. சைட் மிரரை பார்க்கணும், ரியர் மிரரை பார்க்கணும், ஃப்ரண்ட்ல யார் வரான்னு பார்க்கணும், நான் எதனா குறுக்க வருதான்னு பார்க்கணும், இதுக்குள்ள நம்ம கார்ல யாருன்னா பேசியிருந்தாங்கன்னா அவங்களையும் கவனிக்கணும். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் we are looking and taking decisions. பட் லிசனிங் வந்துட்டு கம்மியா தான் இருக்கும். ஆனா இந்த லிசனை விட அந்த லுக்குக்கு வந்துட்டு பவர் அதிகம். ஸோ நம்ம எதெல்லாம் பார்க்கணும், எப்பெல்லாம் பார்க்கணும், எப்படி எல்லாம் பார்க்கணும்ன்றதுதான் மேட்டர். கோயிங் டு see 4 topics குயிக்கா பார்த்துடலாம். வேர் டு லுக், எதை பார்க்கணும், வாட் டு லுக், ஏன் பார்க்கணும், வை டு லுக், எப்படி பார்க்கணும், ஹவ் டு லுக். இந்த 4 டாபிக் வில் கோ ஃபாஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எங்க பார்க்கணும். ஸோ நம்ம லைஃப்ல இஃப் யூ வாண்ட் டு சக்சீட், இஃப் யூ வாண்ட் டு மூவ் ஃபார்வர்ட், இல்ல எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு லைஃப்ல, நான் நிறைய விஷயத்துக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன், இல்ல நான் நிறைய விஷயத்துக்காக ஏங்கிட்டு இருக்கேன், ஐ வாண்ட் எப்படி சொல்றது, ஐ வாண்ட் ரிப்ளை ஃப்ரம் காட், இல்ல நான் எதிர்பார்க்கிற விஷயம் எப்ப நடக்கும், ஐ வாண்ட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் காட், இல்ல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, வாட் இஸ் மை நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் போது அதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு எங்க பார்க்கணும், அதை அந்த ரிசல்ட்டுக்கு நம்ம எங்க பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 6 பாயிண்ட்ஸ் மட்டும் தான். சிம்பிள் தான். லுக் வித்தின் யூ. ஃபர்ஸ்ட் வந்து நமக்குள்ள பார்க்கணும், ரெண்டாவது நமக்கு பின்னாடி பார்க்கணும், மூணாவது நம்மளை சுத்தி பார்க்கணும், நாலாவது நமக்கு முன்னாடி பார்க்கணும், அஞ்சாவது நமக்கு மேல பார்க்கணும், ஆறாவது நமக்கு கீழே பக்கத்திலேயே இருக்கிறத பார்க்கணும். மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த 6 பாயிண்ட் வந்துட்டு எப்படி சொல்றது, ஒரு 6 பிரின்சிபிள்ஸ் மாதிரி எடுத்துக்கணும் நம்ம லைஃப்ல. பிகாஸ் இது வந்துட்டு ரொம்ப வந்து சிம்பிள் விஷயமா, இது என்ன தலையை சுத்தி எல்லா பக்கம் பார்த்துட்டா இந்த 6 பாயிண்ட்டுமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற கண்டிஷன்ல நம்ம வந்துடவே கூடாது. ஸோ இதெல்லாம் தான் லொகேஷன் சொல்லிட்டேன். ஸோ எங்கெல்லாம் பார்க்கணும், நமக்குள்ள பார்க்கணும், நமக்கு பின்னாடி பார்க்கணும், நம்மளை சுத்தி பார்க்கணும், நமக்கு முன்னாடி பார்க்கணும், நமக்கு மேல பார்க்கணும், நம்ம பக்கத்துல பார்க்கணும். ஸோ இந்த 6 பாயிண்ட்ல எங்க பார்க்கணும்னு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் எதை பார்க்கணும் அப்படின்றதுதான். பக்கத்துல என்ன நடக்குது, அவன் என்ன பண்றான், இல்ல அவனுக்கு ஏன் ஆண்டர் இப்படி பண்றாரு, எனக்கு ஏன் ஆசீர்வாதம் வரல, அப்படி பார்க்க கூடாது. தட் இஸ் நாட் த வே யூ see the others. அந்த சிச்சுவேஷன்ஸ், இப்ப நான் சொன்ன லொகேஷன்ஸை வந்துட்டு நம்மளோட இன்டர்பிரிட்டேஷன் மூலமா நம்ம கேன் லுக் அட் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ எதை பார்க்கணும், இந்த இடத்துல we should be like a kid. குழந்தையா தான் நான் வந்திருக்கேன். ஏன்னா வந்து பால் மறந்த குழந்தை வந்துட்டு இட் will trust the mother. பைபிள் அப்படிதான் கொடுத்துருக்கோம். நீங்க வந்துட்டு குழந்தைகளை போல இருக்கணும். குழந்தைங்கன்னா பாவம் பண்ணாது, எந்த தப்பும் பண்ணாது, அப்பா வந்து பார்க்காது, பேசாது, அதனால குழந்தைங்களா இருந்தாதான் ஆண்டவர் ராஜ்யத்துக்குள்ள வரும். அப்படி கிடையாது. சம்திங் ட்ரஸ்ட். பால் மறந்த குழந்தை அழக்கூட அழாது. ஏன்னா அவங்க அம்மாக்கு தெரியும் குழந்தைக்கு எப்போ பசிக்கும், எப்போ பால் கொடுக்கணும், அதுக்கு என்ன தேவை, அது மூஞ்சி பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. அது கண்ணு பண்ற சேஷ்டை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க குழந்தைக்கு என்ன. இல்ல குழந்தை வந்து கண்ணுல லைட்டா கண்ணீரோ இல்ல ஒரு மாதிரி நடக்குது, the parent will know குழந்தைக்கு என்ன வேணும்ன்றது. ஸோ அந்த குழந்தைக்கு என்னன்னா கம்ப்ளீட் ட்ரஸ்ட் will be his mother. ஆண்டவர் நம்மகிட்ட அதே மாதிரி ஒரு ட்ரஸ்ட் தான் எதிர்பார்க்கிறாரு. சரி, நான் உன்னை படைச்சேன், இந்த உலகத்துக்கு கொடுத்தேன், பட் யூ நீட் டு ட்ரஸ்ட் மீ லைக் எ கிட். அதுதான் ஆண்டவர் பார்க்கிறாரு. ஸோ எதை பார்க்கணும், நம்ம எப்படி இருக்கணும், ஒரு கிட் போல இருக்கணும்னா எதெல்லாம் பார்க்கணும், எங்கெல்லாம் பார்க்கணும். கிட்டுக்கு குழந்தைங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பெரிய கடைக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா there will be lot of toys, lot of things இருக்கும் ஒரு கடையில. ஆனா அந்த குழந்தைக்கு எது வேணுமோ அதை மட்டும் தான் பார்க்கும்.
அது வாங்கி தரத்துக்கு என்னாவது சண்டை போட்டு அழுதாவது அந்த பொருளை வாங்கிடும். அதான் குழந்தை. நம்மள மாதிரி வந்துட்டு வில் நாட் திங்க் லாஜிக். ஏன் வந்து நம்ம கொஞ்சம் பெரியவங்களாயிட்டுனா ஏன் ஆண்டு நம்மள குழந்தை மாதிரி கேட்கிறாருன்னா, இன்னைக்கு நம்ம கடைக்கு போனா போய் முதல்ல ரேட்டு கேட்போம். 300 ரூபாவா? இது போய் 300 ரூபாவா? இதெல்லாம் 100 ரூபாய் தான். இதுதான் வந்து வேர்ல்ட்லி திங்ஸா இல்ல வந்துட்டு ஒரு சாதாரண மனுஷன் போல நம்ம வந்து சுய நீதியில we just judge the things, judge the value of this world. அதனால we are not getting what we need. ஆனா குழந்தைக்கு அப்படி இல்ல. It will be very focused on what it needs. அதுதான் வந்துட்டு நம்ம சுத்தி நிறைய விஷயம் நடக்கும், நமக்குள்ள நிறைய விஷயம் நடக்கும். பட் எதை பார்க்கறோன்றது மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ எதை பார்க்கணும் அப்படின்னும் போது நமக்குள்ள நம்ம எதை பார்க்கணும்னா வாட் டு வி ஃபீல். சரி, மற்றவங்க என்ன யோசிக்கிறாங்கன்றதெல்லாம் மேட்டர் இல்லை. எனக்கு என்ன தோணுது, வாட் ஐ ஃபீல், வாட் ஐ ரிசீவ், வாட் ஐ கெட், அது வந்துட்டு we need to analyze, செல்ஃப் அனலைசிஸ் வந்துட்டு வேணும். ரெண்டாவது, நமக்கு பின்னாடி என்ன பார்க்கணும்னா, இந்த ஆள் அவன் அந்த மாதிரி என்னை திட்டான், இல்லை நான் அப்படியெல்லாம் வந்துட்டு ஒரு ரிவெஞ்சுக்கான ஒரு ஸ்டோரியோவோ இல்லை எனக்காக உதவுனவங்களுக்கு மட்டும் நான் உதவுறது அப்படி கிடையாது. நம்ம கடந்து போற ஒவ்வொரு நாளும் ஒரு லெசன். நம்ம ஆர்டர் வச்சிருக்கிற வழியில நம்ம ஒவ்வொரு நாள் தாண்டி போறதுமே we are crossing a lesson. ஒரு சாப்டர் முடிச்சு நெக்ஸ்ட் சாப்டர் தான் வந்துட்டு we are starting. அப்படின்னும் போது நான் என்ன கத்துக்கிட்டேன்றத when we turn back we can learn what we learned. திரும்பி பார்த்தா தான் தெரியும் எவ்வளவு தூரம் நடந்து வருங்க. பின்னாடி பார்த்தா தான் தெரியும் ஆண்டவர் எவ்வளவு தூரம் நம்மளுக்கு பிளஸ் பண்ணி இந்த நாள் வரைக்கும் இந்த இடத்துல வரைக்கும் எப்படி கூட்டிட்டு வந்திருக்காருன்றத நம்ம பின்னாடி திரும்பி பார்த்தா தான் தெரியும். ஜஸ்ட் அப்படியே ஆண்டர்கிட்ட வந்துட்டு ஐயா ஆண்டவரே ஒண்ணுமே நடக்குது இந்த நாள் வரைக்கும் நடத்த தேவனை திரும்பி பார்த்தா தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். மூணாவது விஷயம், நம்மளை சுத்தி எதை பார்க்கணும்னா வாட் இஸ் ஹேப்பனிங். ஏதோ என்னோட சுயநலத்துக்கு அங்க எதனா ஒரு ஆதாயம் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் பாயிண்டா எடுத்து பார்க்கலாம். வாட் இஸ் த நீட் ஃபார் அதர்ஸ். மற்றவங்க என்ன கஷ்டப்படுறாங்க, ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் போல வாட் இஸ் கோயிங் அரவுண்ட்ன்றது நம்மளுக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கலா எடுத்துட்டு போறேன்னு இல்லை, இன்னைக்கு நார்த் இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா லிட்ரஸி லெவல் அவ்வளோ டவுனா இருக்கிறது காரணம் தே டோன்ட் நோ வாட் இஸ் கோயிங் அரவுண்ட், தே டோன்ட் நோ த பாலிடிக்ஸ் கோயிங் அரவுண்ட் தேர். அதெல்லாம் வந்துட்டு அது அவங்களோட எக்கனாமியும் அவங்களோட கல்ச்சர் அவங்களோட பேக்ரவுண்ட் அவங்களோட வளர்ச்சியை வந்துட்டு புல்லிங் இட் டவுன். இன்னைக்கு நம்ம சுத்தி ஃபார்வர்டு எடுத்து வைக்கணும்னா we need to know what is going around us. அதுதான் வந்துட்டு நம்ம சுத்தி பார்க்க வேண்டாம். நாலாவது விஷயம், லுக் ahead of you. நமக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா வாட் இஸ் த பிக் பிக்சர். என்னோட பர்பஸ் என்ன, என் லைஃப்ல என்ன வச்சிருக்காங்க, நான் எதை நோக்கி ஓடணும். தேர் ஆர் லாட் ஆஃப் பார்ட்ஸ் டு சூஸ். there is good path, there is a bad path. ஆண்டு இப்படி எல்லாம் இருக்கணும்ன்றாரு, இப்படி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஸோ வாட் த path I have to choose. அதுல வந்துட்டு we have to be more conscious. ஸோ வந்துட்டு நம்மளோட டெஸ்டினேஷன் எது, வாட் இஸ் ஆர் கோல், எதை ரீச் பண்ணணும்னு நினைக்கிறோம், அது நமக்கு முன்னாடி இருக்கிற வழி எது, அதை நினைச்சாதான் we will take a decision right now. ஸோ வந்துட்டு அதை வந்துட்டு we need to look. ஃபிஃப்த் வந்துட்டு மேலே பார்க்கணும், லுக் above you அப்படின்னா வாட் இஸ் God accepts. முன்னாடி விஷயம் அஹெட்னு பார்க்கும்போது ஃபோர்த் பாயிண்ட்ல பார்க்கும்போது நமக்கு என்ன, வாட் இஸ் யுவர் கோல் ரைட் ஃப்ரம் யுவர் 5 years. ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணணும்னா வேர் டு யூ see yourself in 3 years, yourself in 5 years கேட்பாங்க. ஸோ தட் இஸ் ஹவ் யூ ட்ரீம் அபவுட் உன்னோட 5 years எப்படி இருக்க போகுது, அடுத்த 5 years. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அஞ்சாவது பாயிண்ட் இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட், வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ் அஸ். ஆண்டவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு. நம்ம எப்போ அவர் பார்ப்போம்னு வச்சுங்களேன், எப்போ ஒருத்தன் தலையை தூக்கி மேலே பார்க்கறானோ அவனால எதுவுமே செய்ய முடியலன்னா தான் he will lift his head up. அது நம்மளே நிறைய விஷயம், எப்பா இதுக்கு மேல முடியல, இதுக்கு மேல மேலகிறவர் தான் பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் மை லிமிட், இதுக்கு மேல என்னால முடியாது, ஆண்டர் தான் பார்த்துக்கணும். டாக்டர்ஸ் வில் ட்ரை எவ்ரி திங் பட் லாஸ்ட் ஓப்பனஸ், இதுக்கப்புறம் மிராக்கல் நம்பா தான் உண்டுங்க, இதுக்கப்புறம் கடவுள் நம்பிக்கை தான் பார்த்துங்க. ஸோ தட் இஸ் த லாஸ்ட் பாயிண்ட். நம்ம வந்து கடைசியா தான் ஆண்டர் பக்கம் திரும்புறோம். ஆனா அது ப்ரொசீஜர் கிடையாது. நம்ம ஃபர்ஸ்டே we have to look above God, above ஆண்டர் மேல துதித்து பாடி அவர் என்ன வச்சிருக்காருன்றதை நம்ம கத்துக்கணும். ஆறாவது விஷயம், லுக் beside you. beside youன்றது அந்த விஷயத்த நம்ம பாக்குறதே இல்லை. எல்லாத்தையும் பாக்குறவங்க நம்ம பக்கத்துல என்ன இருக்கு, பக்கத்து மீன்ஸ் வாட் டு வி ஹாவ், நமக்கு என்ன இருக்கு, காட் நம்மளை எப்படி எக்யூப் பண்ணி
வச்சிருக்காரு, இல்ல ஆண்டு நம்ம வாழ்க்கையில என்னென்ன வச்சிருக்காரு, அதெல்லாம் வந்துட்டு we are just forgetting. நம்ம அதுதான் ஆண்டு வந்து சொல்றாரு, நீ பிறக்கிறதுக்கு போதே எல்லா தாளந்தும் உனக்கு தேவையான எல்லா ஸ்ட்ரென்த்ஸும் நாலேஜும் இட்ஸ் கிவன் வென் யூ, நம்ம எல்லாம் பிறக்கும் போதே இட்ஸ் கிவன் டு அஸ். அதுதான் வந்து அழகா சொல்றாரு ஆண்டவர். ஸோ நம்ம பிறக்கும் போதே எவ்ரி திங் இஸ் ஃபுல் பேக்டு. ஆனா அது நம்ம தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. we are just seeing others and comparing. I am not having those things, I am not having those talents, I am not having those skills, I am not blessed like him அப்படின்னு சொல்லிட்டு we complain to God. பட் நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்ஸ் என்னன்றத நம்ம பக்கத்துல பார்த்தாதான் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் திங் நம்ம பார்க்க போறது, எதெல்லாம் பார்க்கணும்னு தெரிஞ்சிச்சு, பட் எதுக்குன்னு ஒரு ரீசன் இருந்தா தானே இட் அட்ராக்ட் அஸ் டு அஸ். ஒரு ரீசன் இல்லாத, ஒரு பர்பஸ் இல்லாத நம்ம எதையுமே செய்ய மாட்டோம். இட்ஸ் லைக் எ மேக்னெட். ஸோ வாட் இஸ் கோயிங் டு புல் டுவர்ட்ஸ் இட், அந்த ஆண்டருடைய காரியங்களை பார்க்கும்போது going to see எதுக்கு நமக்குள்ள பார்க்கணும் அப்படின்னா, குட்டி குட்டியா தான் இது நான் இப்ப சொன்ன விஷயங்களே தான் ஐ ஜஸ்ட் பாயிண்ட்ஸா வந்துட்டு ஐ ஜஸ்ட் மென்ஷன். ஸோ வாட் இஸ் யுவர் ரியாக்ஷன்? ஒரு விஷயம் நடக்கும்போது ஹவ் யூ ரியாக்ட் அப்படின்றத யூ நீட் டு அனலைஸ். வாட் இஸ் யுவர் எமோஷன்? இஸ் இட் ஹாப்பி, சேட், இல்ல எக்ஸைட்டிங்கா இருக்கா? அதெல்லாத்தையும் வந்து வி நீட் டு அனலைஸ். என்னோட கேரக்டர் என்ன? வாட் இஸ் மை ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் எ சிச்சுவேஷன், ஆர் வாட் இஸ் மை ஆட்டிடியூட் அண்ட் கேரக்டர் டுவர்ட்ஸ் எ பர்சன், டுவர்ட்ஸ் எ ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு we need to analyze ourselves. இதெல்லாம் அனலைஸ் ஏன் பண்ண சொல்றேன், ஆண்டவர் வந்து பைபிள்ல சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இரு, இந்த மாதிரி இருக்காத. பெரிய பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறாருன்னா இட்ஸ் அ கேரக்டர், இட்ஸ் அன் ஆட்டிடியூட். அது வந்து நான் மாத்திக்கணும். ஸோ இது எப்போ மாத்திக்கணும்னு தோணும்னா நமக்குள்ளே நம்ம பார்த்தாதான் it will just come to know. ஸோ அதே மாதிரி நமக்குள்ள எதை பார்க்கணும்னா வாட் இஸ் த டேலண்ட் ஸ்கில். நான் மற்றவனை பார்த்துட்டு அவனுக்கு இருக்கிறது எனக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. வாட் ஐ எம் ஹேவிங், வாட் இஸ் ஐ எம் டேலண்டட் ஆஃப், வாட் ஐ எம் ஸ்கில். ஒருத்தர் மெசேஜ் எடுக்கிற டேலண்டா இருக்கலாம், பாட்டு பாடுறதுக்கு டேலண்ட் இருக்கலாம், ஒருத்தருக்கு ஜபம் பண்றது டேலண்டா இருக்கு. ஆனா இவங்களை கூப்பிட்டு போய் அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்றது வந்துட்டு ப்ராக்டிகலி பாசிபிள். அதுதான் வந்துட்டு லாஜிக். ஸோ வந்துட்டு நமக்குள்ள வந்துட்டு we need to analyze ourselves. ஸோ எதுக்கு பின்னாடி பார்க்கணும், பிஹைண்ட் யூ எதுக்கு பின்னாடி பார்க்கணும், வாட் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஹவ் கெயின்ட் த்ரூ திஸ் இயர். நான் இன்னைக்கு நிற்கிறதுக்கு காரணம், இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணம், ஏதோ ஒரு பாஸ்ட்ல எனக்கு ஆண்டவர் வழிநடத்தின ஒரு காரியம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சாட்சியா சொல்லணும், இன்னைக்கு நான் இப்படி பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என் காலேஜ் ஃபெலோஷிப். தட் வாஸ் த பிளேஸ் வேர் ஐ லேர்ன் டு காட். ஆண்டர்னா யாரு, ஆண்டர் என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பர்பஸ் வச்சிருக்காரு, எப்படியெல்லாம் ஆண்டர் செயல்படுத்துவாருன்றது கண்கூடா பார்த்து உணர்ந்த காலம் வந்து என்னோட காலேஜ் டேஸ். இதை நான் வந்து காலேஜ் டேஸ் என் காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அதனால வந்துட்டு ஐ எம் லிட்டில் போர்டு, சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் டஃப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஷுட் நாட் பி எ நெகட்டிவ் வைப். ஸோ வந்துட்டு பாசிட்டிவா பார்க்கும் போது பட் ஐ ஹவ் லேர்ன்ட் எதுக்கு ஆண்டர் இந்த பர்பஸ் வச்சிருக்காரு, ஏன் ஆண்டர் எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு, ஏன் அந்த இடத்துல எனக்கு வச்சிருக்காரு, why I am working in that place அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு you will get an answer if you see behind what is the experience. இது கஷ்டமா இருக்கே, ஒரு புது இடத்துக்கு வேலைக்கு போறோம், கஷ்டமா இருக்கு, இல்ல ஒரு புது இடத்துக்கு படிக்க போறோம், கஷ்டமா இருக்கே. நோ, யூ ஆர் ட்ரெயின்ட். ஒரு ஆர்மி பீப்புள் எப்படி ட்ரெயின் பண்ணப்படுறாங்களோ, எப்படி ஒரு ஃபிளைட் ஓட்டுறவங்க ட்ரெயின் பண்ணப்படுறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிளைட்லாம் எடுத்து ஓட்டணும், பைலட்ஸ் ஆகணும்னா they need to travel for around 200 hours fly பண்ணாதான் they will get a license. ஸோ வந்துட்டு லாட்ஸ் ஆஃப் ட்ரைனிங் இருக்கும் போது அப்புறம் தான் அவங்க கொடுக்குறாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்றோம்னா God has already trained us. அதை நம்ம வந்துட்டு திரும்பி பார்த்தாதான் ஓகே இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, எப்படி ஆண்டர் அதை தாண்டி கூப்பிட்டு வந்தாலும் அதே மாதிரி இந்த விஷயத்துலயும் ஆண்டர் தாண்டி கூப்பிட்டு போக போறாருன்ற ஃபெய்த் நம்மளுக்கு அப்பதான் வரும். வாட் இஸ் த லெசன்? ஒரு சில இடத்துல கீழே விழுந்திருப்போம், ஒரு சில இடத்துல அடி வாங்கியிருப்போம், ஒரு சில இடத்துல திட்டு வாங்கியிருப்போம், அசிங்கப்பட்டிருப்போம், தோத்து போயிருப்போம். அதெல்லாம் தான் லெசன்ஸ். ஸோ அதெல்லாம் நம்ம திருப்பி செய்யணுமா செய்யக்கூடாதான்ற லெசன்ஸ் வந்துட்டு we are going to learn from that. What is the achievement? நான் சொன்னல யூ ஹாவ் அ டேலண்ட், யூ ஹாவ் அ ஸ்கில்னு சொன்னல. ஸோ அதெல்லாம் நீ வந்து திரும்பி பார்த்து வாட் ஆர் யூ அச்சீவ்டுன்னு பார்க்கும்போது இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு புஷ் யூ ஃபார்வர்ட். அப்படிதான் சொல்லணும். ஸோ சிச்சுவேஷன், இட் மே பி சிமிலர் சிச்சுவேஷன். ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம், உன்னோட சொசைட்டில ஒரு பிரச்சனை இருக்கலாம், சர்ச்ல ஒரு பிரச்சனை இருக்கலாம், உன் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில ஒரு பிரச்சனை இருக்கலாம். அதே பிரச்சனை திருப்பி வரலாம், வேற ரூபத்துல வரலாம். பட் இட் இஸ் லெசன் யூ ஹவ் லேர்ன்ட். ஸோ அதை எப்படி ஆண்டர் கடந்து வர பண்ணாரோ அதே மாதிரி யூ ஹவ் டு மூவ் ஆன். ஸோ மூணாவது விஷயம், why to look around you. ஏன் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு, வாட் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி.
சுத்தி இருக்கு. நம்ம இடத்துல உட்காந்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. You need to explore things. You need to know lot of things. What is the opportunities around you? அதெல்லாம் தெரிஞ்சாதான் will move forward. அதுதான் வந்துட்டு என்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கு, என்கிட்ட ஒரு அனுபவம் இருக்கு, என்கிட்ட ஒரு தாளம் இருக்கு, அதை நான் எக்ஸிபிட் பண்ணணும்னா என்கிட்ட அந்த என்னை சுத்தி அந்த விஷயம் இல்லைன்னு ஐ மீன் எப்படி சொல்றது, என்கிட்ட அந்த சோர்ஸ் இல்லை அப்படின்னும் போது we need to look around where is the opportunity for it அப்படின்றது பார்க்கணும். அதே மாதிரி what is the problem going around us, அதுக்காக we should see what is the situation right around, what is the people facing, என்ன பிரச்சனை இப்ப நம்மளுடைய சக மனிதர் ஆண்டு அதுதான் சொல்றாரு. ஆண்டு 10 கற்பனை கடைபிடிச்சிட்டு வந்தவங்க கிட்ட நீ போய் ஏழைக்கு உதவணும், அவன் ஏழையா இருக்கிறது இட்ஸ் அ ப்ராப்ளம், இட்ஸ் அ ப்ராப்ளம் அரவுண்ட் யூ. அவனுக்கு போய் உனக்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடு, அப்பதான் நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியுன்ற. ஸோ இது வந்து ஒரு பர்சனல் விஷயம் கிடையாது. யூ நீட் டு ஹெல்ப் த சொசைட்டி, யூ நீட் டு ஹெல்ப் பீப்புள் டு க்ரோ அலாங் வித் யூ. அது வந்துட்டு பிக்கெஸ்ட் விஷயம், நம்மளை சுத்தி நடக்கிற விஷயம். அதே மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் பேசுறதுனால உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். யூ வில் கெட் எ பாயிண்ட், யூ வில் கெட் அ நாலேஜ். அதே மாதிரி நீங்க பேசும்போது இல்லாதவங்க ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சுப்பாங்க. ஸோ தட் இஸ் ஹவ் நம்ம வந்து ரொம்ப அப்படியே தனிமையா அப்படியே நான் எங்கேயுமே யாருக்கிட்டே ஜெல் ஆக மாட்டேன், பேச மாட்டேன், எனக்குன்ற அழைப்பு இதுதான், ஆண்டு சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்றது எல்லாம் கிடையாது. We just need to spread our wings to know what is going around. அப்படின்றது நம்ம we need to look. அதே மாதிரி நமக்கு முன்னாடி என்னன்னா பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட கோல்ஸ் என்ன, நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன. ஆண்டவர் வந்து இன்னைக்கு நம்மள ஒரு பையனா ஒரு பொண்ணா வந்துட்டு பெற்றோர் கொடுத்துருப்பாரு, இல்ல ஒரு சிப்ளிங்ஸா கொடுத்துருப்பாரு, ஒரு ரிலேட்டிவா ஒரு இடத்துல வச்சிருப்பாரு, ஒரு இடத்துல நம்மள ஃப்ரெண்ட்ஸா வச்சிருப்பாரு, ஒரு இடத்துல ஒரு லீடரா வச்சிருப்பாரு. ஸோ we have lot of responsibilities in our daily daily routine. Each and every person நம்ம மீட் பண்ணும்போது we have a responsibilities. எப்படி சொல்றது, it's going to be changed from person to person. நான் ஒரு பர்சன் கிட்ட நான் வேற ரெஸ்பான்சிபிலிட்டியில மீட் பண்ணேன்னா இன்னொருத்தர் கிட்ட நான் வேற ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதெல்லாத்தையுமே we need to look. அதெல்லாத்தையும் முன்னெடுத்து if I am at that situation அதை ஹேண்டில் பண்றதுக்கு I need knowledge. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து கற்றுக்கிறது. என்னோட டெஸ்டினேஷன் பார்த்து வாட் ஐம் கோயிங் டு, வாட் இஸ் மை ஃபியூச்சர் பாத், நான் அந்த டொமைன்ல வந்துட்டு ஐ நீட் டு எக்ஸ்ப்ளோர் அப்படின்னும் போது யூ நீட் டு சூஸ் நவ். ஸோ யூ நீட் டு லுக் அஹெட் ஆஃப் யூ ஸோ தட் யூ கேன் மேக் எ டிசிஷன் ரைட் நவ். ஸோ இது வந்துட்டு நம்ம லைஃப்ல வந்துட்டு வில் ஹெல்ப் அஸ் டு மூவ் ஃபார்வர்ட். ஏன் மேலே பார்க்கணும் அப்படின்றதுக்கு டு நோ காட்ஸ் பிளான், டு ரிசீவ் ஹிஸ் பிளெஸிங்ஸ், to receive his grace, to receive his knowledge, to receive his mercy and forgiveness. இது வேற எங்கேயுமே கிடைக்காது. காட்ஸ் பிளான் வந்து யாரும் சொல்லி தர மாட்டாங்க. உன்னை யாரும் ஆண்டு ஆசீர்வதித்த போல வேற யாரும் ஆசீர்வதிக்க முடியாது. ஆண்டு கொடுக்கிற கிருபை போல வேற எங்கேயுமே கிடைக்க முடியாது. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதும், இன்னைக்கு நான் இப்ப when I travel, when I sleep, when I do anything, God's grace is more important. ஏன்னா யோசேப்புக்கு அதை பார்க்கும்போது ஒரு வார்த்தை அடிக்கடி வரும், கர்த்தர் யோசேப்போட இருந்தார், யோசேப்பு கையிட்டு செய்த எல்லா வேலைகளும் கர்த்தர் இருந்தார், அவர் கர்த்தர் வாய்க்க செய்தார் அப்படின்னு இருக்கும். தேர் வாஸ் no கான்டாக்ட் பிட்வீன் யோசுவா அண்ட் காட். அதுதான் வந்து ப்ராக்டிக்கல். ரெண்டு பேருமே பேசிக்கல, ஒரே ஒரு விஷன் மட்டும் தான் ஸ்டார்டிங் கொடுத்தாரு, அவ்வளவுதான். த டிராவல் வாஸ் பிக்கஸ்ட் டிராவல். ஆனா சின்ன வயசுல பெற்றுக்கொண்ட அந்த விஷன் இட் டுக்ஸ் அரௌண்ட் 40 years, I think so, 20 to 30 years மேல he was suffering that period so that அந்த விஷன் அவனால ரீச் பண்ண முடிஞ்சு. அந்த டைம் பீரியட்ல he got his grace, ஆண்டவருடைய கிரேஸ் அவன் பெற்றுக்கொண்டான். ஏன்னா ஏன் ஆண்டவருடைய கிரேஸ் அவன் எப்ப பெற்றுக்கொண்டானா, ஆண்டவருடைய பிளெஸிங்கை வந்துட்டு அவன் பெற்றுக்கொண்டதுனாலதான், அந்த பிளெஸிங் அவன் உணர்ந்தனாலதான் ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு பெருசுன்றது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஆண்டர் மன்னிக்கிறது, அவருடைய நாலேஜ் வந்துட்டு நம்மளுக்கு மோர் ஹெல்ப்ஃபுல். ஸோ லாஸ்ட் ஒரு பாயிண்ட் பார்க்கும்போது why to look beside you, எதுக்கு நம்ம பக்கத்துல பார்க்கணும் அப்படின்னும் போது you have a support always, you have a education which supports you, you have a scripture, Bible verse, ஆண்டருடைய வார்த்தைகள் எப்பவுமே நம்மளுக்கு இருக்கு, you have people around you to help you. இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் I want to give. 100 ஆடுகள் இருந்தப்போ ஒரு ஆடு மட்டும் தனியா போயிடுச்சு.
ஆண்டர் வந்துட்டு அந்த மீதி 99 ஆடை விட்டுட்டு ஒரு ஆடு பின்னாடி போயிட்டாரு. அப்போ ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆச்சு, அந்த மீதி இருக்கிற 99 ஆடை யாரை பார்த்துப்பா? இப்ப ஒரே ஒரு ஷெப்பர்டு தான் இருக்காரு, 100 ஆடு, ஒண்ணு தொலைஞ்சு போச்சு, மீதி 99 ஆடுகளுக்கு யார் பாதுகாப்புன்னு கேட்கும் போது the answer is அந்த 99 ஆடுல ஒவ்வொரு ஆட்டுக்கும் மீதி இருக்கிற 98 ஆடு சப்போர்ட்டா இருந்துச்சு. ஒவ்வொரு ஆடுக்கும் 98 ஆடு பாதுகாப்பா இருந்துச்சு. பட் தொலைந்து போன அந்த ஒரு ஆட்டுக்கு துணைக்கு யாரும் இல்லைன்னு தான் ஆண்டவர் அங்க போறாரு. தட் இஸ் ஹவ் லைஃப் கோஸ். இன்னைக்கு நமக்கு அந்த சப்போர்ட் மேபி ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், எப்படி சொல்ல, மேனேஜர்ஸ், யுவர் கொலீக்ஸ், பாஸ்டர்ஸ், யார் வேணா இருக்கலாம். தேர் ஆர் யுவர் சப்போர்ட்ஸ். அதை நம்ம பார்த்துக்கணும். we need to look, we need to listen to them, we need to take their advices. They have got their experience, they have their own knowledge. அதான் நான் பெற்றோர்கிட்ட டைரக்டா சொல்றேன், எனக்கு இருக்கிற அனுபவம் உனக்கு கிடையாது, உன்னோட வயசு தான் என்னோட அனுபவம். அந்த இதெல்லாம் நம்ம அலட்சியம் பண்ணக்கூடாது. தேர் ஆர், அவங்க தான் வந்து நம்மளோட சப்போர்ட்டே. ஸோ வந்துட்டு we need to get the resource from them. ஸோ அதே மாதிரி we have everyone have education as a support. ஸ்கிரிப்சர், தேவனுடைய வார்த்தை வந்து நம்ம பக்கத்திலே தான் இருக்கு, அது நமக்குள்ளேயே இருக்கு. அது அப்பப்போ எடுத்து ஆராய ஆரம்பிச்சனாலே you will get the, எப்படி சொல்றது, கைடன்ஸ் டு மூவ் ஃபார்வர்ட். கடைசியாக த பீப்புள் ஆரான்னு சொன்னதுதான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண பீப்புள் தான் வந்துட்டு இதெல்லாம் தான் வை. ஏன் நம்ம இதெல்லாம் பார்க்கணும்னா you will get these informations when you look around these things. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது you get lot of information which is more than enough to move forward in your life. நம்ம ஒரு கவலையான சுச்சுவேஷன்ல இருக்கலாம், ஒரு இழப்பு இருக்கலாம், ஒரு சோகத்துல இருக்கலாம், ஒரு ஏக்கத்துல இருக்கலாம், ஒரு தேவையில இருக்கலாம், வியாதியில இருக்கலாம், எதனா இருக்கு. you need something to move forward. இந்த ஒரு நிமிஷத்தை மூவ் பண்றதுக்கு I need some support. அதுக்கு you need to look more focus. கடைசியா வந்துட்டு how to look. நிறைய பேர் பார்க்கலாம், எதை வேணா எப்படி வேணா பார்க்கலாம். அதுதான் சொன்னேன், ஈச் ஒன் ஹாஸ் தேர் ஓன் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லும் போது how to look அப்படின்னும் போது குட்டி தான், சிம்பிள், ஃபோக்கஸ். நம்ம ஃபோக்கஸ் பண்ணலைன்னா நிறைய விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரியும். எதை பார்க்கணும், எதை ஜூம் பண்ணணும்னு தெரிஞ்சாதான் நம்மளோட லைஃப்ல நம்மளுக்கு என்ன தேவையோ அது பெற்றுக்கொள்ள முடியும். ரெண்டாவது விஷயம், முக்கியமான விஷயம், பேஷன்ஸ். இது வந்து நம்ம லைஃப்ல வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். எல்லாமே இருந்தாலும் இந்த பொறுமை மட்டும் வந்துட்டு இருக்கிறதே கிடையாது நமக்கு. யூ நீட் லாட் ஆஃப் டைம். ஏன்னா வந்துட்டு பேஷன்ஸ் பத்தி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் யூ கேன் ஸ்பீக். யோசேப் பத்தி சொன்னோம். ஃபார் எக்ஸாம்பிள் மோசே பத்தி எடுத்துக்கணும்னா, அவன் வில்டர்னஸ்க்கு வந்துட்டு 40 வருஷம் வரைக்கும் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமே ஆகல. 40 years he was there in the desert, he was suffering. ஆனா he took a right decision. எஜிப்டை விட்டு வெளியே வரணும், ஹீப்ரூஸ்க்காக போராடி அவன் வெளியே வந்துட்டு இட்ஸ் a right decision. பட் there was a time period where God, எப்படி சொல்றா, மோசே வந்துட்டு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுக்கு 40 வருஷம் ஆச்சு மோசேக்கு. இதே வந்துட்டு மோசே வந்த வேகத்துல ஆண்டவர் முச்செடியில வந்து காட்சி கொடுத்து, வா எஜிப்டுக்கு போய் சண்டை போட்டு மக்களை கூட்டிட்டு வரலாம்னு சொல்லியிருந்தான், மோசே தன் பலத்தோட போயிருவான். ஆனா 40 வருஷம் அவன் கஷ்டப்பட்டு அவனோட திறமை எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் he completely surrendered that. ஆண்டவர் என்னால முடியாது, வேற யாருன்னா வச்சு பாத்துங்க. அப்புறம் ஆண்டவர் இல்லப்பா நீ தான் போகணும்னு சொல்லி அனுப்பும் போது he was completely dependent on God. இதை நம்ம ஃபர்ஸ்டே பண்ணியிருந்தோம்னா ஆண்டவர் நம்மளை இன்னும் வேகமா மூவ் பண்ணுவாரு ஃபார்வர்ட்ல. நம்ம லைஃப்ல இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம காணலாம். ஸோ பொறுமை இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். மெமரைஸ், நிறைய விஷயத்தை we need to memorize. We need to memorize the words. எல்லா நேரம் பைபிள் எடுத்துன்னு உட்கார முடியாதுன்றது ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும், when you are silent, when you are alone, when you use your phone, when you listen to song, ஆண்டோடைய வார்த்தை வந்துட்டு பேசணும். அதுக்கு நம்ம வந்து we need to memorize God's words in our heart, so that வந்து அது நம்ம டவுனா இருக்கிற இடத்துல இடத்துலயும் அதை தூக்கி கொடுக்கும். அதே மாதிரி இம்மட்டும் வழி நடத்தின தேவன் நம்மளை இனிமேலும் வழி நடத்துவாருன்ற விசுவாசம் நம்ம லைஃப்ல இருக்கணும். ஏன்னா those are the days திரும்பி பார்க்கும் போது நம்ம சிரிக்கலாம், பட் அந்த நாட்கள் அழுத காலங்கள் நிறைய இருக்கு. ஆனா அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் நம்மளை எப்படி தேற்றி வழிநடத்தி வந்தாருன்றத பார்க்காம வந்து இப்ப பாக்குற பிரச்சனையெல்லாம் இட்ஸ் நாட் அ பிக் டீல் அப்படிதான் தோணும்.
So we need to memorize each and everything which we face today so that it may help us in future. Attention. குட்டி குட்டி டீட்டெயில வி மிஸ். அதுதான் வந்துட்டு ஆண்டர் வந்து செய்யாத கலாத்தியர்ல எடுத்தீங்கன்னா கலாத்தியர், தீத்து, 2 தீமோத்தேயு, அதுலலாம் யூ கேன் see what God hates. ஏன் அதெல்லாம் சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, நான் ஒரு ரீசெண்டா we were discussing about 10 commandments. அப்படி பார்க்கும்போது there were only 2 positive command and 8 negative commands. அந்த ஆங்கிள் யோசித்தோம். ஏன்னா 2 விஷயத்த மட்டும்தான் பண்ணுன்னு சொன்னாரு. ஒண்ணு வந்து ஓய்வு நாளை கருத்திற்கு ஆசரிப்பேன், 2 தகப்பனு தாயும் கனம் பண்ணுவாயன்னு சொன்னாரு. மத்த 8 விஷயத்த பண்ணாதன்னு சொல்லியிருந்தாரு. அப்பதான் யோசித்தேன், அப்ப நம்ம 2 விஷயத்த செய்யவே இல்லை. என்னன்னா ஓய்வு நாள ஆசரிக்கிறதே கிடையாது. We are not regular to church. We are not regular to worship God. We are not regular to pray to God. We are not regular to worship, have a devotion with God. அதனால அதை செய்யன்னு சொன்னாரு. அதே மாதிரி பெற்றோர்களை மதிக்கிறது இல்லை, அதனால செய்யணும். பட் இந்த 2 விஷயத்த செய்யணும். மத்த 8 விஷயம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். திரும்பி பார்க்கும்போது அந்த 8 விஷயத்துல ஏதோ ஒரு 4 விஷயம் நம்ம செஞ்சுட்டே இருக்கிறோம். அதனாலதான் ஆண்டர் வாஸ் மோர் எப்படி சொல்ற ப்ரிசைஸா சொல்றாரு, இதெல்லாம் செய்யாத, ஏன்னா அதெல்லாம் நீ செஞ்சுட்டு இருக்க. So that is how you need to look into the Bible verse. எதெல்லாம் செய்யாதன்றா அப்ப அதெல்லாம் நான் செஞ்சுட்டு இருக்கேன். So I need to rectify it. So வந்துட்டு அந்த மாதிரி விஷயங்கள்ல we need to pay attention more. நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தை, யோசிக்கிற ஒவ்வொரு சிந்தனை, கேட்கிற ஒரு வார்த்தை, எடுக்கிற ஒரு டிசிஷன், it has to be in the purpose of God. லாஸ்ட் வந்துட்டு you need faith, hope, love, harmony, believe. அதெல்லாமே வந்துட்டு it is there. ஒரு அன்பு இருக்கணும். If you need to help someone, you need love. If you need to move forward, you need faith. இன்னொருத்தருக்கு ஆறுதல் சொல்லனா you must have experienced God's love, God's faith, God's hope. அதெல்லாம் நம்ம லைஃப்ல சீக்கிரம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா it will be helpful to others who seek God. அவங்கள வந்துட்டு நம்ம ஈஸியா வழிநடத்துறதுக்கு அதான் இருக்கும். ஸோ இதுதான் ஒரே ஒரு விஷயம். ஸோ டுடே we are going to say, இதுக்கப்புறம் we will have an activity. I hope so. அதை முடிச்சுட்டு you can pray. You will say, I will look to see what Lord will say to me. So it's not about someone preaching, it's not about someone telling so that நம்ம லிசன் பண்ணலான்றது இல்லை. Action. Whatever we see, whatever we face, whatever we எதெல்லாம் தாண்டி வருகிறோமோ we need to look. அந்த விஷயத்த ஆண்டவர் வந்துட்டு பேசாத நிறைய காரியங்களை செஞ்சிருக்காரு. அதெல்லாம் நம்ம பார்த்தா மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா வந்துட்டு மோசே காலத்துல 10 வாதைகள் வந்தப்போ மோசே போயிட்டு வந்துட்டு பார்வோன் கிட்ட சொல்லிட்டாரு. there was only conversation. பட் மொத்த இஸ்ரவேல் மக்களும் they were looking how God was working for them, how God was fighting for them. எப்படி வந்து எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பிரிவினை இருக்கு. அவங்களுக்கெல்லாம் கஷ்டம் வருது, இவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. அங்கெல்லாம் செத்து போறாங்க, இவங்க சாகல. அங்க தண்ணி ரத்தமா மாறுது, இங்க தண்ணி நல்லா இருக்கு. ஸோ ரெட் சி கண்ணு முன்னாடி பிரியுது. they are getting their manna, they are getting their meat, they are getting water in mountains அப்படின்னு they are பேசி யாரும் அங்க உட்காந்து பிரசங்கம் தான் பண்ணல. they are looking. So look and build your faith upon it. So வந்துட்டு நம்ம லைஃப்ல we should pay attention for each and every situation so that it will help us to know what God is doing to us. அதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்துறாருன்றத நம்ம வாழ்க்கை முறையும் வாழ்க்கை நடைமுறையத்தையும் நம்ம உற்று நோக்கினால் நம்ம ஆண்டவர் மேல வைத்திருக்கிற விசுவாசம் இன்னும் அதிகரிக்கும். So I will end up the word. So if you want to give feedback on this, if you want to discuss about this, I am always ready. You can share about this. So over to David, I think so. So thank you for this opportunity.